வணக்கம். இந்தியா பாகிஸ்தான் போர் வருமா வராதா அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் எல்லாத்துக்குமே இருந்துகிட்டே இருக்குது. ஆனால் இந்தியா செஞ்ச செயல் சரி அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது. எல்லாத்துக்குமே தோணுது. எதிர்க்கட்சிகளாக இருந்தாலும் பார்த்திங்கன்னா இராணுவம் செஞ்ச இந்த செயலை பாராட்டிக்கிட்டு இருக்காங்க. இந்தியா ஃபுல்லாக எல்லா மாநிலத்தில் இருக்கிற முதலமைச்சர்களும் பாராட்டு தெரிவிச்சிட்டு இருக்காங்க. காரணம் என்னென்னா பாகிஸ்தான் நடந்துக்கிட்ட விதம் தான். பாகிஸ்தான் கடந்த ஒரு வாரமாக இந்தியாவில் பிரதமர் மோடி முப்படை சேர்ந்த அதிகாரிகளோட ஆலோசனை பண்ணிக்கிட்டே இருக்கிறார். என்ன பண்ண போகிறாங்க, பாகிஸ்தான் மேலே எப்போ இந்த மாதிரி தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிற ஒரு கோபம் எல்லார் மனசுலையுமே இருந்துக்கிட்டே இருந்தது. பிரதமரும் என்ன பண்ண போகிறாரு அப்படிங்கிற மாதிரி இருந்தது. எல்லா தளவாடங்களையுமே ரெடி பண்ணி வைக்க சொல்லிட்டாரு. சரி, எப்போ ஃபைட்டு வரும், எப்போ போர் தொடுப்பாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணம், எதிர்பார்ப்பு எல்லாமே இருந்துக்கிட்டே இருந்தது. ஏன்னா பழிக்கு பழி வாங்கி ஆகணும். இவ்வளோ தூரம் ஒரு ஜம்மு காஷ்மீரில் ஒரு 26 பேரை அசால்ட்டாக சுட்டுட்டு போகிறானுங்க. அது இல்லாமல் அதை நியாயப்படுத்துகிற மாதிரி இது பாகிஸ்தான் தீவிரவாதிகளே கிடையாது, நீங்கள் எங்கள் நாட்டில் தீவிரவாதமே கிடையாது, நீங்கள் எப்படி எங்கள் மேலே குற்றச்சாட்டு சொல்லலாம்னு சொல்லி ஐக்கிய நாடுகள் சபையில் போய் கூட பாகிஸ்தான் ஒரு குற்றச்சாட்டை சொன்னாங்க. அந்த 26 பேர் கொண்டது பாகிஸ்தானுக்குள்ளே இருந்த தீவிரவாதிகள் வரல, இது இந்தியாவே ஏற்பாடு பண்ணி பாகிஸ்தான் மேலே ஒரு அபாண்டமான ஒரு பழியை போடுறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு குற்றச்சாட்டை சொன்னாங்க. இதுக்கு என்னென்னா எல்லா ஆதாரங்களையும், வீடியோ ஆதாரங்களை எல்லாத்தையுமே இந்தியா கொடுத்தாங்க. கொடுத்த பிறகு அவங்க ஒன்றுமே சொல்லலை. பாகிஸ்தானை ரொம்ப கேவலமாக திட்டி அனுப்பிச்சி விட்டாங்க. போய் உங்கள் வேலையை பாரு, போர் வராமல் பார்த்துக்கங்க, தீவிரவாதத்தை வளர்த்து விடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா தீவிரவாதம் அப்படிங்கிறது பயங்கரமாக இருக்குது. அதுவும் ஜெய்சி முகமதில் இருக்கிற மசூர் அசார் அப்படிங்கிற நபர் பயங்கரமான, அவர் அமெரிக்காவிலே தேடப்படக்கூடிய ஒரு நபர். இந்தியாவில் கூட இருந்தவர். அவர் ஜெயிலில் இருந்தப்போ கூட வாஜ்பாய் காலகட்டங்களில் பார்த்திங்கன்னா அவரை வெளியே விட்டால் தான் நாங்கள் விமானத்தையே வெளியே விடுவோன்னு சொல்லி ஒரு விமானத்தை கடத்தி கொண்டு போய் ஆப்கானிஸ்தானில் வச்சுருந்தாங்க. அப்புறம் வெளியே விட்ட பிறகு அவரை போன பிறகு பார்த்திங்கன்னா அந்த விமானத்தில் இருந்த பயணிகள் எல்லாமே பத்திரமா இந்தியாவுக்கு வந்தாங்க. அது மாதிரி ஒரு தீவிரவாதிய ஒரு அமைப்பு அவரெல்லாம் உட்காந்துக்கிட்டு அவங்களெல்லாம் சும்மா விட்டுடுவாங்களா, விடக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு இந்தியனோட மனசுலேயும் ஒரு ஆழமான ஒரு வலி வேதனை இருந்துக்கிட்டே இருந்தது. இதை சரியாக புரிஞ்சுக்கிட்டு பிரதமர் மோடி என்ன செஞ்சார், நேற்று விடிய காலையில் ஒரு 1:05 போல் சருன்னு ஏவுகணைகள்லாம் பறந்துருக்குது. பாகிஸ்தான் பார்ட்ரு, அதே போல் இந்திய பார்டரு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட 9 இடங்களை குறி வச்சு தாக்குதல் பண்ணியிருக்காங்க. இந்த 9 இடங்களையுமே அவங்க எப்படி தேர்வு பண்ணாங்க அப்படின்னா, எல்லாமே பார்த்திங்கன்னா ரேடார் மூலமாக முதையே தேர்வு பண்ணி கரெக்டாக வச்சுட்டாங்க. இது எப்படி இந்தியாவில் இருக்கவங்களுக்கு தெரியுது, பாகிஸ்தானில் அங்கனே புழக்கத்தில் இருக்கிற இராணுவத்தை சேர்ந்தவங்களுக்கெல்லாம் தெரியல. தீவிரவாதிகள் ஒரு முகாம் அமைச்சிருக்கிறாங்க. முகாம் வச்சு அந்த முகாமில் தீவிரவாதத்தை வளர்க்கக்கூடியவர்களுக்கு பயிற்சி கொடுக்குறாங்க. இது எல்லாமே பாகிஸ்தானுக்கு தெரியாமல் இருக்குமா, பாகிஸ்தான் அரசுக்கு தெரியாமல் இருக்குமா? தீவிரவாதிகளை இவங்க வளர்த்து விட்றாங்க. ஒரு எல்லையில் தீவிரவாதமே பாகிஸ்தானாக மாறிடுச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை ஆயிடுச்சு. இதை கட்டுப்படுத்த பாகிஸ்தானை தவறிடுச்சு. இவங்க என்ன செய்கிறாங்க, பாகிஸ்தானில் இருக்கிற மாதிரி எல்லை மீறி ஜம்மு காஷ்மீர்லாம் உள்ளே பூந்து அசால்ட்டாக சுட்டுட்டு போயிட்டே இருக்கிறாங்க. இதுதான் ஆப்ரேஷன் சிந்தூர் அப்படின்னு சொல்லி ஒரு இதை பிரதமர் மோடி வச்சார். இதில் செந்தூர் அப்படிங்கிறது கூட ஒரு காரணம் குறிப்பிட்டாக தான் சொல்கிறாங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு பெண்ணுக்கு செந்தூரம் மிக முக்கியமானது. நெத்தியில் பொட்டு வைக்கிறது. அது கணவன் உயிரோடு இருக்கும்போது வரைக்கும் பார்த்திங்கன்னா அதை வச்சுக்குவாங்க. அது கணவன் இறந்த பிறகு அதை எடுத்துருவாங்க. எடுக்கும்போது அவங்களுக்கு இருக்கிற வலி வேதனை எல்லாமே பார்த்திங்கன்னா மிக பெருசாக இருக்கும். இது இந்து சமய மதங்களில் ரொம்ப முக்கியமான ஒரு சடங்கு. இந்த சடங்கை மனசில் வச்சு தான் பிரதமர் மோடி இந்த பேரை சூஸ் பண்ணார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இதனால் என்ன நடந்துச்சு அப்படின்னா, இந்த ஜம்மு காஷ்மீரில் 26 பேரை சுட்டு கொன்னாங்க இல்லையா, அந்த கொல்லும்போது அந்த பெண்கள் எவ்வளோ தூரம் வலியோட வேதனையோடு இருந்திருப்பாங்க. ஆண்களை தான் குறி வச்சு கொண்டாங்க. அப்போ பெண்கள் அனாதையாக சுற்றட்டும், வேதனையோடு இருக்கட்டும், போய் மோடிட்டு போய் சொல்லு அப்படிங்கிற மாதிரி ஒரு தீவிரவாதி பேசிட்டு போகிறான் அப்படின்னா அந்த குரூப்பை சும்மா விட்டுற முடியுமா அப்படிங்கிறதுக்காக தான் ஆப்ரேஷன் சிந்தூர்னு வச்சு கணவனை இழந்த அந்த பெண்களுக்கு ஒரு நிம்மதியை கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்தில் தான் இந்த ஆப்ரேஷன் சிந்தூர் அப்படிங்கிற ஒரு பேரை கூட வச்சாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இதில் 9 இடங்களில் இந்தியா குறி வச்சு தாக்குதல் நடத்தும் போது தீவிரவாதிகள்லாம் எதிர்பார்க்கவே இல்லை. பட்டுன்னு காலி, ஏகப்பட்ட பேர், கிட்டத்தட்ட இது வரைக்குமே ஒரு 70-80 பேர் செத்து போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் இருக்குது. உண்மையான தகவலை பாகிஸ்தான் சொல்ல மறுக்கிறாங்க. ரெண்டாவது பார்த்திங்கன்னா, அவங்க அப்பாவி மக்கள்லாம் செத்து போயிட்டாங்க. அப்பாவி மக்கள் வாழ்கிற பகுதியெல்லாம் கொண்டு போய் ஏவுகணையை ஏவி விட்டுருக்குறாங்க, குண்டை போட்டு விட்டுருக்குறாங்க. அதனால் அப்பாவி மக்கள்லாம் இறந்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி திசை திருப்புறாங்க. அது இல்லாமல் பார்த்திங்கன்னா, இந்திய விமானப்படையில் 5 போர் விமானங்களை நாங்கள் சுட்டு வீழ்த்தியிருக்கோம் அப்படின்னு சொல்லி பாகிஸ்தான் ஊடகங்கள்லாம் செய்தியை வெளியிடுறாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, ஏற்கனவே இந்தியாவுக்கு எதிராக ரொம்ப வாய்ஸ் அவுட் விட்டாச்சு. பில்டிங் ஸ்ட்ராங்கு பேஸ்மெண்ட்டை வீக்கு மாதிரி விட்டாச்சு.
இப்போ இந்தியா வந்து தாக்குதல் நடத்தியாச்சு. தாக்குதல் நடத்தின பிறகு பாகிஸ்தான் தாக்குதல் நடத்தினதுனா அந்த நாட்டு மக்கள் இனியா அப்படி அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வியை கேட்பாங்கள்ல. அதுக்காக இவங்க என்ன செய்கிறாங்க, இல்லை நீங்கள்லாம் தூங்கிட்டு இருக்கும்போது இந்தியா வந்து தாக்குதல் பண்ணுச்சு, நாங்கள் வந்து என்ன செஞ்சோம் 5 போர் விமானங்களை வந்து சுட்டு வீழ்த்திட்டோம்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு இதை வந்து அவங்களா ஒரு பில்டப்பை கொடுக்குறாங்க. என்னடா இது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது அத்தனையும் ஃபேக் நியூஸு, பொய். அந்த மாதிரி ஒரு நியூஸை இது பண்ணுறாங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா குறிப்பாக தீவிரவாதிகள் அதிகமாக இயங்கின புழங்கின இடங்களை குறி வச்சு தான் 9 இடங்களை இது பண்ணாங்க. அதில் ஜெய் முகமது அமைப்பின் தலைமை இடம், அந்த இடத்த வந்து தான் தாக்கியிருக்காங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கான ஆதாரங்கள் இருக்குது. மசூத் அசாரோட சகோதரி, அவருடைய கணவர், அவருடைய பையன், பொண்ணு இப்படின்னு சொல்லி ஒரு 10 பேர், அவங்க குடும்பத்திலே ஒரு 10 பேர் வந்து இறந்து போயிருக்காங்க அப்படிங்கிற ஒரு தகவல் தான் கிடச்சிருக்கு. இதில் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த ஜம்மு காஷ்மீரில் ஒரு 26 பேரை சுட்டு கொண்டாங்க இல்லையா, அதுவும் காயமடைஞ்சவங்களுக்கு பாகிஸ்தான் தரப்பில் வந்து கொடுக்கப்பட்ட பதிலடி தான், இந்தியா கொடுத்த பதிலடி தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் வந்து பாகிஸ்தானில் இருக்கிற மீடியாக்கள் எல்லாமே என்ன செய்கிறாங்க அப்படின்னா, நாங்கள் விமானப்படைகள்லாம் வீழ்த்திட்டோங்க பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விமானப்படை இதோட தாக்குதலான ஒரு விமானம் தரை நொறுங்கி விழுந்து கிடக்கிற விமானம் இந்த இதெல்லாம் காட்டுறாங்க. 3 ராஃபேல் போர் விமானத்தை காட்டுறாங்க, ஒரு MiG-21 காட்டுறாங்க, ஒரு SSU-30 அப்படிங்கிற ஒரு ட்ரெயினை வந்து அழிக்கப்பட்டதா அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோவை அவங்க காட்டிக்கிட்டு இருக்காங்க பாகிஸ்தானில். இது வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா பாகிஸ்தான் வந்து இதை இந்தியா வந்து இதை சுத்தமாக மறுக்கிறாங்க. காரணம் வந்து இது வந்து பழைய புகைப்படங்க, இதெல்லாம் இப்போ எடுத்த புகைப்படமே கிடையாது, இது பொய் பிரச்சாரம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது எப்போ நடந்தது அப்படின்னா, பழைய புகைப்படம்னா இது எப்போ நடந்ததுன்னு ஒரு காரணம் இருக்கணும்ல. 2021 வந்து பஞ்சாப் மாநிலத்தில் விபத்தாயிடுச்சு, MiG-21 அப்படின்னு சொல்லி ஒரு விமானம் வந்து விபத்தாயிடுச்சு. அந்த படத்தை எடுத்து வச்சுக்கிட்டு பார்த்தீங்களா நாங்கள் அந்த விமானத்தை வீழ்த்திட்டோம் பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லி ஒரு பழைய ஃபோட்டோவை போட்டு இவங்க வந்து பாகிஸ்தானில் வந்து ஒரு ராவடி பண்ணிக்கிட்டு கிடக்குறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா இது சுத்தமான ஃபேக் நியூஸ் அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தெரிஞ்சு போச்சு. இப்போ என்ன பண்ணுறது, பாகிஸ்தானுக்கு எப்படியாவது அந்த மக்களை சமாதானப்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் மட்டுமே தான் இருக்கிறாங்க. என்ன பண்ண முடியும்? அதே போல் இன்றைக்கி வந்து போர் ஒத்திகை வந்து கிட்டத்தட்ட இந்தியா முழுவதும் 250 இடங்களில் வந்து போர் ஒத்திகை நடந்திருக்குது. தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் துறைமுகம், அப்புறம் கல்பாக்கம் அணுமின் நிலையத்தில் வந்து இது நடத்தியிருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இதே போல் வந்து பார்த்திங்கன்னா இந்த தாக்குதலுக்கு வந்து எதிர்க்கட்சிகள் எல்லாமே பார்த்திங்கன்னா எப்பயுமே பிரதமர் மோடியை வந்து அவங்க இவங்கன்னு ஏதாவது ஒரு விமர்சனம் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அவங்க செய்கிற ஒவ்வொரு விஷயங்களுக்கும் பிரதமர் மோடியை வந்து குற்றம் சொல்லிகிட்டே இருக்கக்கூடிய எதிர்க்கட்சி ராகுல் காந்தி, இவங்க எல்லாமே பார்த்திங்கன்னா இதை வந்து பாராட்டியிருக்காங்க. இந்திய எல்லை தாண்டி பாகிஸ்தானுக்குள்ளே பூந்து தீவிரவாதத்தை அழித்ததை வந்து நாங்கள் பாராட்டுறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. பாதுகாப்பு படைகளுக்கு மிகப்பெரிய ஒரு வாழ்த்து எல்லாம் சொல்லியிருக்காங்க. காங்கிரஸ் முழு ஆதரவு தரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி ஆப்ரேஷன் சிந்தூர் நடக்கும்போதே பார்த்திங்கன்னா பாகிஸ்தான் வந்து அவங்களுடைய வான்வெளி தடங்கள் ஃபுல்லாக 48 மணி நேரத்துக்கு நாங்கள் மூடிட்டோம் அப்படின்னு சொல்லி அறிவித்தாங்க. ஆனால் 8 மணி நேரத்தில் திரும்பவும் வந்து ஓப்பன் பண்ணி விட்டுடாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போல் பார்த்திங்கன்னா இப்போது பிரதமர் மோடியும் சரி, அந்த பாதுகாப்பு படை சேர்ந்த அதிகாரிகளும் சரி, எல்லாருமே பார்த்திங்கன்னா எல்லையோரத்தில் இருக்கிற மாநிலங்களில் இருக்க முதலமைச்சரோட ஒரு கலந்து ஆலோசனை பண்ணுறாங்க. அங்கே ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும், எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி ஒரு ஆலோசனை, எவ்வளோ பாதுகாப்போடு இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி எண்ணத்தில் இருக்கிறாங்க. ஜம்மு காஷ்மீர், பஞ்சாப், ராஜஸ்தான், குஜராத், உத்தரகாண்ட், உத்தரப்பிரதேசம், பீகார், அப்புறமா பார்த்திங்கன்னா சிக்கிம், மேற்கு வங்காளம், இந்த மாதிரி பகுதிகள்லையும், ஜம்மு காஷ்மீரில் லடாக் அந்த மாதிரி பகுதிகள்லையும் பார்த்திங்கன்னா நம்ம எவ்வளோ எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படிங்கிறதுல சொல்லியிருக்கிறாங்க. அதே போல் எவ்வளோ பாதுகாப்பாக இருக்கணும், என்னென்ன தாக்குதல் வரும் அப்படின்னு சொல்லி. இப்போ தாக்குதல் நடந்த இடங்களில் இருக்கிற பாகிஸ்தானியர்கள் எல்லாருமே பார்த்திங்கன்னா அவங்க வெளியேறிட்டு இருக்காங்க, பாதுகாப்பான இடங்களுக்கு நோக்கி வெளியேறாங்க. திரும்பவும் போர் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற ஒரு பயம், எண்ணம் அவங்களுக்குள்ளே இருக்குது. கண்டிப்பாக வந்து அவங்க வேறு இடத்துக்கு மாறிக்கிட்டு இருக்காங்க, போர் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் இந்த மாதிரி சூழ்நிலையில் பாகிஸ்தான் என்ன சொல்லிகிட்டு இருக்காங்கன்னா, 2 நாடுகளும் இணைந்து பேசி ஒரு சமாதானமான ஒரு போக்கை கடைப்பிடிப்போம், போர் அப்படின்னு ஒன்று வந்துச்சுன்னா 2 நாடுக்கும் இழப்புகள் ஜாஸ்தி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்தில் இப்போ இறங்கி வந்து சமாதானத்துக்கு போகிறாங்க அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்கது. சரி, இதை தாண்டி பார்த்திங்கன்னா நம்ம ஆளுங்க வந்து அரசியல்வாதிகள் எல்லாருமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் அப்படியே கொஞ்சமாக இது பண்ணுவாங்கள்ல, பயங்கரமான ஒரு பில்டப்பெல்லாம் கொடுப்பாங்கள்ல, அப்படி கொடுத்துருக்கிறாரு ஒருத்தர். யார் அப்படின்னா ராஜேந்திர பாலாஜி. அவர் வந்து என்ன சொல்லியிருக்கிறாரு, இங்கே இந்தியா பாகிஸ்தான் போர் நடக்குது, இந்த போரை பற்றி ஒரு புகழ்ந்து ஒரு வார்த்தை ஈர்த்தெல்லாம் பேசிட்டு போகலாம். அதை தாண்டி எல்லை மீறி பேசக்கூடிய ஒரு விஷயம் இருக்குல்ல, அந்த விஷயங்கள் தான் வந்து இப்போ ராஜேந்திர பாலாஜிலாம் பேசியிருக்காரு. எவ்வளோ பெரிய காமெடியனாக இருக்கிறாங்க பாருங்கள்.
என்ன பண்ணுறதுன்னே தெரியல. ஏன்னா நான் வந்து இப்போ பாகிஸ்தானுக்கு நான் என் தலைமையில் ஒரு 1000 இளைஞர்களை விருதுநகர் மாவட்டத்திலேருந்து நான் கூட்டிகிட்டு போய் பாகிஸ்தானோட சண்டை போடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. எங்களுக்கு ஒரு 10 நாள் பயிற்சியை கொடுங்க, துப்பாக்கியை கொடுங்க, நாங்கள் எடுத்துகிட்டு பாகிஸ்தானுக்குள்ளே உள்ளே புந்து எல்லாத்தையும் சுட்டு கொள்கிறோம் அப்படிங்கிற மாதிரி பேசுகிறார். என்ன இதெல்லாம் நடைமுறைக்கு சாத்தியமா? அதுவும் எடப்பாடி பழனிசாமி உத்தரவு இட்டால் உடனே நாங்கள் பாகிஸ்தான் பார்டருக்கு போய் டக்குன்னு எல்லாத்தையும் சுட்டு கொன்னுட்டு நாங்கள் வெற்றியோடு திரும்பி வருவோம், வெற்றிவேல் வீரவேல் அப்படின்னு ராஜேந்திர பாலாஜிலாம் பேசுகிறதெல்லாம் பார்த்தா உண்மையிலேயே நீங்கள் அரசியல்வாதி தானா இல்லை காமெடி பீஸா அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாத்துக்கும் தோணுது. அந்த அளவுக்கு கேவலமாக இந்த மாதிரி ஒரு இந்தியா வந்து பயங்கரமாக ஒரு கடுமையான ஒரு போகிற மிக தந்திரமாக ரொம்ப ஆலோசனை பின்னாடி செஞ்சுருக்கிற ஒரு விஷயத்த இவங்க அசால்ட்டாக நாங்கள் போய் பாகிஸ்தானுக்குள்ளே போய் நாங்கள் சுட்டுட்டு வரோங்க அப்படின்னு சொல்லி என்னையா இது தோசை சொல்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே அதிமுகவில் இருக்கவங்களாம் விமர்சனம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்கள் வந்து எதுக்கு அதிமுக தொண்டர்கள் வந்து இந்திய தேசப்பட்டு உள்ளவங்க எல்லாரும் தான், அதிமுக காரங்க மட்டும் இல்லை, இந்தியாவில் பிறந்த எல்லா மக்களுக்கும் அந்த உணர்வு இருக்கணும். அப்படி அந்த உணர்வு இல்லாதவன்லாம் இந்தியனே கிடையாது. இந்தியாவில் உட்காந்துக்கிட்டு பாகிஸ்தானை பெருமையாக பேசுகிறவன் இந்தியனே கிடையாது. அவனை இந்தியா விட்டே துரத்திடணும் அப்படின்னு நிறைய பேர் சொல்லிகிட்டே இருக்கிறாங்க. அப்படி இந்திய நாட்டோட பற்றோடு இருக்கிறவன் தான் இந்தியன். அப்படி இருக்கிறதுல நாங்கள் அதிமுக காரங்கள்லாம் இந்திய தேசப்பட்டு உள்ளவங்க அப்படின்னு சொன்னால் மற்ற கட்சிக்காரங்கள்லாம் இந்திய தேசிய பற்றே கிடையாதா? முதலமைச்சரே வந்து அவரே வந்து இந்த செயல்பாடுக்கு பாராட்டு தெரிவிச்சிருக்கிறாரு. அப்படி திமுக காரங்கள் தான் பாராட்டு தெரிவிக்கிறாங்க, திமுக காரங்களும் வரமாட்டாங்களா? விஜய் வாழ்த்து சொல்லியிருக்கிறாரு. இந்த மாதிரி தாக்குதலுக்கு இப்படி பழி வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி விஜயும் பேசியிருக்கிறாரு. விஜய் ரசிகர்கள்லாம் வாங்க துப்பாக்கியை தூக்கிட்டு வாங்க போகலாம் அப்படின்னு சொன்னால் போக மாட்டாங்களா? ஏன் இது ராஜேந்திர பாலாஜி இவ்வளவு வந்து ஆவேசமாக இவ்வளவு மக்களை கவரேன்னு சொல்லி இப்படி காமெடி பீஸ் மாதிரி பேசாதீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிகிட்டு இருக்காங்க. பார்க்கலாம் என்ன நடக்குமா அப்படின்னு சொல்லி. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? பாகிஸ்தான் இப்படி வந்து ஃபேக் நியூஸாக விட்றாங்க, இந்திய விமானங்களை நாங்கள் சுட்டு வளர்த்துட்டோம், 3 ரஃபேல் விமானங்களை சுட்டுட்டோம் அப்படின்னு சொல்லி ஏன் இந்த பில்டப்பு கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்க தான் தோணுது. பார்க்கலாம். பாகிஸ்தான் இப்படி தான் ஃபேக் நியூஸாக கொடுத்து அவங்களுடைய இதை வந்து அப்படியே டம்மி பண்ணிக்கிட்டே போயிட்டுருக்காங்க. இது எந்த அளவுக்கு நடக்கும், எந்த அளவுக்கு இது வந்து அந்த மக்கள் வந்து என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி, வணக்கம்.